மேற்கு வங்க முதல்வராகிய மம்தா பானர்ஜி அவர்கள் மிகவும் தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றார். ஆரம்பத்திலே இருந்தே அப்படித்தான், புதிதாக எதுவும் இல்லை. ஓட்டு வங்கி உருவாக வேண்டும், தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவர் என்ன வேண்டுமென்றாலும் செய்யக்கூடியவர். குறிப்பாக தனக்கென்று ஒரு வலுவான ஓட்டு வங்கி உருவாக வேண்டும் என்பதற்காக ஊடுருவல்காரர்களை வங்கதேசத்திலே இருந்து இந்தியாவுக்குள்ளே சட்டவிரோதமாக ஊடுருவி வருகின்றவர்களை இங்கே குடியமர்த்தி, மேற்கு வங்கத்திலே குடியமர்த்தி, அவர்களுக்கு ரேஷன் அட்டை முதலியவை கிடைப்பதற்கு எல்லா உதவிகளும் செய்து மேற்கு வங்கத்திலேயே குடியமர்த்து கொண்டிருக்கின்றார். இந்த விஷயத்திலே அவர் இன்னொரு திமுகவாகவே செயல்படுகின்றார், இன்னும் ஒரு பெரிய தீய சக்தியாக செயல்படுகின்றார். இப்படி ஊடுருவல்காரர்களை உள்ளே அனுமதித்து அவர்களை நிரந்தரமாக இந்தியாவிலே தங்க வைத்து தன் கட்சிக்கு ஓட்டு வங்கியாக பயன்படுத்தி கொள்வது என்கின்ற இந்த விஷயம் திருமதி இந்திரா காந்தி அவர்களால் பல வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டது, அவரால் தொடங்கி வைக்கப்பட்டது. முன்னாள் குடியரசு தலைவரான ஃபக்ருதீன் அலி அகமது அவர்களும் இந்த விஷயத்திலே மிகவும் முனைப்பு காட்டினார், இந்திரா காந்திக்கு உதவி செய்தார் என்றெல்லாம் கூட அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றார்கள். மேற்கு வங்கத்தை பொறுத்தவரையிலே காங்கிரஸுக்கு பின்பு ஆட்சி கட்டிலுக்கு வந்த இடதுசாரி கட்சிகளும் இப்படியே தான் செயல்பட்டார்கள். அதற்கு பிறகு வந்திருக்கின்ற மம்தா பானர்ஜி அவர்களும் இப்படித்தான் செயல்படுகின்றார். மேற்கு வங்கத்திலே தொடங்கிய இந்த ஊடுருவல், தவறான ஊடுருவல், சட்டவிரோதமான ஊடுருவல் பிறகு அஸ்ஸாமுக்கு பரவி இருக்கின்றது. அதன் பிறகு மேற்கு வங்கத்திலும் அஸ்ஸாமிலும் அவர்களின் எண்ணிக்கை, மக்கள் தொகை கணிசமான அளவிலே ஆன பிறகு, மக்கள் தொகையினால் 2 மாநிலங்களுமே விழிபிதுங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஊடுருவல்காரர்கள் மற்ற இடங்களுக்கும் சென்றார்கள். டெல்லி, மும்பை என்று சென்றார்கள். அவ்வளவு பெரிய ஊர் என்று கூற முடியாத கர்நாடகாவிலே இருக்கின்ற பெலாகாவி, முன்பு பெல்காம் என்று அழைக்கப்பட்டது, அந்த இடத்திலே கூட இந்த சட்டவிரோத குடியேறிகள் குடியேறி இருக்கின்றார்கள். நாங்கள் இந்திய குடிமக்கள் தான் என்று சாதிப்பார்கள். மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்கள், எங்கள் மொழி வங்காள மொழி, நாங்கள் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்று அடித்து ஆணித்தரமாக கூறுவார்கள். என்னுடைய வங்காள நண்பர் ஒருவர் ஒரு முறை என்னிடம் கூறினார், நாங்கள் இருவருமே, அதாவது மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்களும் வங்க நாட்டை சேர்ந்தவர்களும் ஒரே மொழிதான், பங்களா மொழியை பேசுகின்றோம். ஆனாலும் பேசுகின்ற விதத்திலே வித்தியாசம் இருக்கும். அதை வைத்து இன்னார் ஒருவர் வங்கதேசத்தை சேர்ந்தவரா மேற்கு வங்கத்தை சேர்ந்தவரா என்பதை நாங்கள் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்கள் மிக சுலபமாக கண்டுபிடித்து விடுவோம். ஆனால் அது அப்படி சுலபமாக கண்டுபிடிப்பது மற்றவர்களால் முடியாது என்று கூறினார். பல ஆண்டுகள் தமிழ்நாட்டிலே இந்த பிரச்சனை இருந்திருக்கவில்லை. காரணம் மொழி பிரச்சனை. தமிழ்நாட்டிலே பலருக்கு ஹிந்தி தெரியாது என்கின்ற காரணத்தினாலே அந்த காலத்திலே இப்படிப்பட்ட ஊடுருவல்காரர்கள் தமிழ்நாட்டிலே ஊடுருவி வாழ்வது என்பது மிக 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 குறைந்த அளவிலே தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டிலும் சிறிது சிறிதாக அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. சரி, இதெல்லாம் எப்பொழுதுமே நடந்து கொண்டிருப்பது தானே, இப்பொழுது புதிதாக என்ன? அப்படி புதிதாக இதை செய்துவிட்டார் மம்தா பானர்ஜி என்று நீங்கள் கேட்கக்கூடும். அதை விளக்கி விடுகின்றேன். இப்பொழுது இன்றைய சூழ்நிலையிலே பாஜக ஆட்சி செய்கின்ற பல மாநிலங்கள் இந்த விஷயத்தை மிக உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. ஊடுருவல்காரர்களை, சட்டவிரோத ஊடுருவல்காரர்களை இப்படி இங்கே குடியேற அனுமதிப்பது, அவர்களை இந்தியர்களாகவே ஆக்குவது, வாக்கு உரிமை கொடுப்பது எல்லாம் நாட்டுக்கு பெரும் பேராபத்து என்பதை அந்த அரசாங்கங்கள் உணர்ந்திருக்கின்றன. அதனால் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்திருக்கின்றன. சில இடங்களிலே இப்படிப்பட்ட வங்கதேசத்தை சேர்ந்த ஊடுருவல்காரர்கள் இனம் கண்டுபிடிக்கப்பட்டு வங்கதேசத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டும் இருக்கின்றார்கள். இந்த செயலை மம்தா பானர்ஜி திரித்து கூறுகின்றார். வங்க மொழி பேசுபவர்களை பாஜக அரசாங்கம் துன்புறுத்துகின்றது என்கின்ற பாணியிலே அவர் கட்டமைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் என்று அவர் சொல்லவில்லை, வங்க மொழி பேசுபவர்கள் என்று அவர் சொல்கின்றார். இதன் மூலம் மேற்கு வங்கத்திலே மொழி அரசியலை வேரூன்றச் செய்து அதன் மூலம் தான் பலனடைவது. பாருங்கள், பிஜேபி வங்காளிகளுக்கு எதிராக இருக்கின்றார்கள், வங்க மொழிக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்று கிளப்பிவிட்டு தான் பலனடைவது அவருடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. ஆனால் உண்மையில் அப்படி நடக்கின்றதா என்று கேட்டால் இல்லை. உண்மையில் நடப்பது என்னவென்றால், வங்கதேசத்தை சேர்ந்த வங்க மொழியை பேசுபவர்கள் அவர்கள் மீதுதான் நடவடிக்கை பாய்ந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதை மேற்கு வங்க மக்கள், வங்க மொழி பேசுகின்ற மக்கள்
அவர்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் போல் அவர் சித்தரித்து மேற்கு வங்கத்திலே இதை அரசியல்படுத்தி தான் மீண்டும் பதவிக்கு வந்து ஆட்சி செய்ய விரும்புகின்றார். அதை தவிர இதிலே அவர் குறிப்பிட்டு சொல்லாத ஆனால் உட்பொருள் கொண்ட இன்னொன்றும் இருக்கின்றது. நாட் சேட் பட் இம்ப்ளைட் என்பார்களே, அப்படிப்பட்ட ஒன்று. அது என்னவென்றால், வங்க மொழி பேசுபவர்கள் என்று கூறுவதன் மூலம் அவர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்களையும் வங்கதேசத்திலே இருந்து இங்கே சட்டவிரோதமாக ஓடி வந்தவர்களையும் ஒரே தட்டிலே வைத்து பார்க்கின்றார். இவை இரண்டும் வெவ்வேறு விஷயங்கள் என்பதை அவர் வேண்டுமென்றே மறைக்கின்றார். இதையெல்லாம் மீறி அதிரடியான அறிவிப்பு ஒன்றையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். வேலைக்காக மற்ற மாநிலங்களுக்கு சென்று இருக்கின்ற வங்க மொழி பேசுபவர்களே கவனியுங்கள். இந்த பாஜக அரசாங்கங்கள் உங்களை சீண்டினால் நீங்கள் வருத்தப்படாதீர்கள், மேற்கு வங்கத்துக்கு வந்துவிடுங்கள். வேலைக்கும் சம்பளத்துக்காகவும் தானே நீங்கள் மேற்கு வங்கத்தை விட்டு வெளி மாநிலங்களுக்கு சென்றிருக்கின்றீர்கள். அந்த சம்பளத்தை நான் தருகின்றேன், சம்பளத்துக்கு ஈடாக ஏதாவது தருகின்றேன். மாதம் 5000 ரூபாய் தருகின்றேன். இப்படி மாதம் 5000 வீதம் ஒரு வருடத்திற்கோ அல்லது உங்களுக்கு வேறு வேலை இங்கே மேற்கு வங்கத்திலே கிடைக்கின்ற வரையிலோ தருகின்றேன், இங்கே வந்துவிடுங்கள் என்று அவர் அறைகூவல் விடுத்திருக்கின்றார். இதன் உட்பொருள் என்னவென்றால், வங்கதேசத்திலேருந்து இங்கே சட்டவிரோதமாக குடியேறி இருக்கின்ற இஸ்லாமியர்களே மேற்கு வங்கம் அல்லாத பிற இந்திய மாநிலங்களிலே, குறிப்பாக பாஜக அரசாங்கத்தினால் நீங்கள் தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்டால் இங்கே மேற்கு வங்கத்துக்கு வந்துவிடுங்கள். இதுதான் அவருடைய உட்கருத்து. இப்படி மேற்கு வங்க மாநிலத்தின் கஜானாவிலே இருந்து பணத்தை எடுத்து சட்டவிரோதமாக இங்கே குடியேறி இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து தன்னுடைய வாக்கு வங்கியையும் தன்னுடைய அரசாங்கத்தையும் அவர் நிலை நிறுத்தி கொள்ள விரும்புகின்றார். அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு பேச்சு, இப்படிப்பட்ட ஒரு அறைகூவல். இந்த விளம்பரத்தின் உள்நோக்கம் இதுதான். நமது பிரதமர் அவ்வப்பொழுது எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்களை தேச துரோகிகள் என்று கூறும் பொழுது நமக்கே சில சமயம் வியப்பாக இருக்கும். இது என்ன, பாஜகவை சேர்ந்தவர்களாக இல்லை என்றால், எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் எல்லோரும் தேச விரோதிகளா என்று நமக்கே தோன்றலாம். ஆனால் நடப்பதை எண்ணி பாருங்கள். அவர் தேச விரோதிகள் என்று கூறுவது எல்லா எதிர்க்கட்சிகளையும் அல்ல, தன்னுடைய வாக்கு வங்கியை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக எந்த எல்லைக்கும் சென்று ஊடுருவல்காரர்களை கூட அனுமதிக்கின்ற, உற்சாகப்படுத்துகின்ற கட்சிகளை பற்றி தான் அவர் கூறியிருக்கின்றார். காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், திமுக முதலியவை இந்த வரிசையிலே சேரும். மற்ற பல எதிர்க்கட்சிகள், நவீன் பட்நாயக் அவர்களின் தலைமையிலான பிஜேடி என்று சொல்லப்படுகின்ற பிரிஜு ஜனதா தள், சிவசேனா முதலிய கட்சிகள் அப்படி இல்லை, தேச துரோக கட்சிகள் இல்லை. நரேந்திர மோடி அவர்களும் அந்த கட்சிகளை தேச துரோகிகள் என்று சொல்வதும் இல்லை. இப்படி மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்கத்துக்கு வந்துவிடுங்கள், மாதம் 5000 ரூபாய் தருகின்றேன் என்று கூறினாரே, அதற்கு ஓர் எதிர்வினையும், அதாவது ஆன்டி கிளைமேக்ஸ் இருக்கின்றது. மம்தா பானர்ஜியின் இந்த போக்கை பிஜேபியை சேர்ந்தவர்கள் கிண்டல் அடித்திருக்கின்றார்கள். நீங்கள், அதாவது மம்தா பானர்ஜி, மாதம் 5000 ரூபாய் கொடுப்பது மற்றவர்களுக்கு கொடுப்பது இருக்கட்டும், நாங்கள் உங்களுக்கு, மம்தா பானர்ஜிக்கு 5000 ரூபாய் கொடுக்கின்றோம், நீங்கள் மேற்கு வங்கத்தை விட்டு ஓடி போய்விடுங்கள் என்று பயங்கரமாக கலாய்த்திருக்கின்றார்கள். சரியான பதிலடிதான் அது. திமுக மற்றும் மம்தா பானர்ஜியின் கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் இரண்டையும் பற்றி தீய சக்திகள் என்று குறிப்பிட்டேன். இந்த வீடியோவுக்கு நேரடி தொடர்பு எதுவும் இல்லை என்றாலும் இந்தியாவிலே 3வது பெரிய தீய சக்தி ஒன்றும் இருக்கின்றது. அதுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் கட்சியான ஏஏபி, ஆம் ஆத்மி பார்ட்டி. திமுக போல, திரிணாமுல் காங்கிரஸ் போல அந்த ஏஏபி கட்சியும் ஆட்சிக்கு வருவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய கட்சிதான். இப்பொழுது டெல்லி தேர்தலிலே அடி உதை வாங்கிய பிறகு சற்று ஒதுங்கி இருக்கின்றது. ஆனாலும் முற்றிலுமாக அழிந்து விட்டதாக சொல்வதற்கு இல்லை. மக்கள்தான் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பிரதமர் மோடியை எதிர்ப்பது அல்லது பாஜக என்கின்ற கட்சியை, ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பை எதிர்ப்பது என்பது வேறு, நாட்டுக்கே துரோகம் செய்வது என்பது வேறு. நமது நாட்டையே கேவலப்படுத்துவதையோ நாட்டுக்கே துரோகம் செய்வதையோ ஒருபொழுதும் யார் செய்தாலும் ஏற்க முடியாது. எந்த கட்சியிலும் எந்த ஆட்சியிலும் சிறு சிறு குறைகள் ஆங்காங்கே இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இப்படி அடிப்படையிலேயே இந்தியாவுக்கு துரோகம் செய்கின்ற கட்சிகளை பொதுமக்கள்
முற்றிலுமாக சரியாக புரிந்து கொண்டு ஒதுக்கி வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடும் வளரும், நாமும் வளர்வோம். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.